அடுத்த செட் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து 51 to 60. குமோரு அப்படின்னு சொன்னால் க்ளவுடின்னு அர்த்தம். க்ளவுடியாக, அதாவது மேகமூட்டம் ஆகுதல். குமோரு. ஆக்சுவலாக குமோ அப்படின்னா மேகம்னு அர்த்தம். குமோரு அப்படின்னா கெட்டிங் க்ளவுடி, டு பிகம் க்ளவுடி, அதாவது கொஞ்சம் டிம் ஆகிறது, அதாவது வானிலை கொஞ்சம் டிம் ஆகிறது அப்படின்னு சொல்கிறது. மேகமூட்டம் ஆகுதல் அப்படின்னு அர்த்தம் குமோரு அப்படின்னா. இந்த ரூக்கு முன்னாடி ஓ இருக்குது, அப்போ நிச்சயமாக இது வந்து கோதான் வேர்ப் தான், குரூப் 1 வேர்ப் தான். அதனால் ரே நாய் அப்படின்னு போடணும். குமோ ரே நாய். இந்த குமோ அதுக்கப்புறம் இதை வந்து ரீயா மாற்றிக்கணும். குமோ ரி மாசு. அடுத்தது அந்த ரிமாசு வந்தால் இத்தே வரணும். ரிமாசுவை எடுத்துட்டு இத்தே போடணும். குமொத்தே. இந்த தேவை எடுத்துட்டு தா போட்டால் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் குமொத்தா. அடுத்தது குரு. குரு இந்த இர்ரெகுலர் வேர்ப் குரு இருக்குல்ல, அதே தான், டு கம். அதுக்கு வந்து எந்த கிராமரும் கிடையாது. டைரெக்டாக இதை வந்து எப்படி எழுதிக்க வேண்டியது தான். கொனாய் அப்படின்னா நாய் ஃபார்ம். கிமாசு அப்படிங்கிறது மாசு ஃபார்ம். கித்தே அப்படின்னா தே ஃபார்ம் ஆஃப் குரு. கித்தா அப்படின்னா தே ஃபார்ம் ஆஃப் தா ஃபார்ம் ஆஃப் குரு. கேம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மகாரு. மகாரு அப்படின்னா திரும்புறதுன்னா டேர்ன் அப்படின்றது வந்து அந்த ஒரு இடத்துக்கு போகணுன்னு, ஒரு ரோடுக்கு போகணுன்னு அந்த மூலையில் இப்படி ரைட்டில் திரும்புங்க, லெஃப்டில் திரும்புங்க அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த டேர்ன் பண்ணுறது தான் இந்த மகாரு. வழி காட்டும் போதெல்லாம், இப்போ வழி சொல்லும் போதெல்லாம் வந்து மிகி நீ மகத்தே குதசா எப்படிம்பாங்க, அப்படியாது வலது பக்கம் திரும்புங்க அப்படின்னு. அந்த தே ஃபார்ம் ஆஃப் அந்த மகாரு அப்படின்னு சொன்னால் அதோட தே ஃபார்ம் மகத்தே. அப்போ மகத்தே குதசா எப்படின்னா திரும்புங்கள் அப்படின்னு அர்த்தம். வலது பக்கம் திரும்புங்கள், இடது பக்கம் திரும்புங்கள். இந்த டைரக்ஷன் சொல்லும்போது இந்த மகாருவை உபயோகப்படுத்துவோம். இதுக்கு வந்து டு டேர்ன் அர்த்தம், இன்னொன்று வந்து டு பென்ட்னு அர்த்தம். டேர்ன்னா நம்ம அப்படி நின்ன பொசிஷன்லேருந்து அப்படி திரும்புறது கிடையாது. ஒரு கார்னருக்கு போய் லெஃப்டோ ரைட்டோ எடுத்து திரும்புறது தான் இந்த மகாரு. இதை ரூ அப்படின்னு இருந்தாலும் முன்னாடி ஆ வருது. அப்போ வந்து இது கோதான் வேர்ப், குரூப் 1 வேர்ப். அப்போ மகார நாய் அப்படின்னு எழுதணும். மகா, அந்த ரூக்கு பதிலாக ரே போட்டு நாய். அடுத்தது மகா, அந்த ரூக்கு பதிலாக ரீ போட்டு மாசு, மகாரி மாசு. அடுத்தது இந்த மகா ரிமாசுன்னா இத்தே அப்படின்னு வரணும். ம க இத்தே மகத்தே. ம க இத்தா மகத்தா அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மகாரு. அடுத்து மட்ஸு அப்படின்னா டு வெயிட் அப்படின்னு அர்த்தம். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த மட்ஸு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். மச்சி மாசு அப்படின்னு சொல்லுவோம். மட்ஸு இதான் முதல் தடவையாக அந்த ட்ஸூவை எடுத்து உபயோகப்படுத்துகிறோம். அப்போ அந்த ட்ஸூவோட அந்த ஃபார்மை நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து அதுக்கு இந்த ஹிரகானாவில் பார்த்தோம் அப்படின்னா சூக்கு முன்னாடி தா ஃபார்ம். ஆக்சுவலாக ட்ஸூங்கிறது தா வரிசையில் உள்ளது. இப்போ தா சி சு அதுதான் த. நம்ம வந்து தா தீ தூ அப்படின்னு எழுதுவோம். அந்த தா தீ தூ அப்படின்னு வராது. இதில் தா சி சு அப்படின்னு வரும். தா சி சு அதுதான் வரிசை. அப்போ இது வந்து நாய்க்கு தா அப்படின்னு யூஸ் பண்ணணும், மாசுவுக்கு சி அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்போது இது வந்து மகா மட்ஸு அப்படிங்கும்போது மற்ற நாய், அந்த முதல்ல தா வரும். மற்ற சூக்கு பதிலாக தா போடணும் இங்கே. தா ம த நாய், மற்ற நாய். அடுத்தது மச்சி மாசு, இந்த சீயை போடணும். அடுத்தது அந்த ஈ அப்படிங்கிற வரிசையில் சீ போட்டு மாசு எழுதணும். மச்சி மாசு. இப்போ சிமாசு வந்தால் இத்தே தான் வரும். இங்கே சீ மாசுவிலேருந்து தே ஃபார்ம் எடுத்து எழுதும்போது இத்தே தான் எழுதுவோம். இத்தே. அதனால் தே ஃபார்ம்லேருந்து அந்த சீ மாசு அப்படிங்கும்போது இத்தே. மத்தே. அடுத்தது மத்தா, அதோட தா ஃபார்ம் மத்தா. அடுத்து நராபேரு அப்படின்னு சொன்னால் டு லைன் அப் டு செட்டப் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வரிசைப்படுத்துதல், வரிசையாக அடுக்கி வைக்கிறது, ஒரு அரேஞ்ச்மெண்ட், டு அரேஞ்ச் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். வரிசையாக அடுக்கி வைத்தல்னு எடுத்துப்போமே. அடுக்கி வைத்தல் அப்படிங்கிறது தான் இந்த நராபேருவோட மீனிங். நராபேரு அப்படின்னா
அடுக்கி வைக்கிறது, டு லைன் அப். அதுக்கு அடுத்தது நராபுன்னு வந்திருக்கு. அதையும் டு லைன் அப்புன்னு தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த லைன் அப்புங்கிறது நம்ம எல்லோரும் இந்த மனிதர்கள் வந்து க்யூவில் நிற்பாங்க இல்லையா, அந்த லைன் அப் இது ஸ்டாண்டின் லைன். அந்த நராபுக்கும் நராபேருக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுவும் லைன் அப்னு போட்டிருக்கு, இதுவும் லைன் அப்னு போட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப இங்கிலீஷ்லேருந்து நீங்கள் படிக்கும்போது நமக்கு ரெண்டும் ஒரே மீனிங்கில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி கிடையாது. இது வந்து புக்கெல்லாம் அடுக்கி வைக்கிறது, பிளேட்டெல்லாம் அடுக்கி வைக்கிறது, இல்லைனா அரேஞ்ச் பண்ணுறது. ஒரு டைனிங் டேபிளில் பிளேட்டு, டம்ளர், அந்த ஃபோர்க், ஸ்பூன் அந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு டின்னருக்காக செட் பண்ணுறது கூட அந்த நராபேரில் வரும். நராபேருனா ஏதோ பொருட்களை வரிசைப்படுத்தி அடுக்கி வைக்கிறது, முறையாக அடுக்கி வைத்தல். அதே இந்த நராபு லைன் அப் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டாண்ட் இன் கியூ, ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறத வந்து அந்த லைனப்போ தான் இந்த நராபு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரே மீனிங்கில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் வித்தியாசம் இருக்குது. இது நராபு. நம்ம முதல்ல நராபேருவை பார்த்துருவோம். நராபேரு அப்படின்னு வரும்போது ரூக்கு முன்னாடி ஏ வருது. அப்போ குரூப் 2 ஈஸியாக ரூவை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம நாயும் மாசுவும் போட்டுக்கலாம். நரா பே நாய், நரா பே மாசு. அடுத்து மாசுவை கட் பண்ணிவிட்டு தே போட்டுற வேண்டியதான். நரா பே தே, நரா பே தே, நரா பேத்தா. இது பாஸ்ட் ஃபார்ம். இது நராபு அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த பூ வரிசை, இந்த பூ வரிசை அப்படின்னு வரும்போது இந்த ஊவில் பூ வரிசைன்னு வரும்போது பா பி ரெண்டு இருக்குது. பாங்கிறது நாய்க்கு போடணும், பிங்கிறது மாசுவுக்கு போடணும். அப்போ நராபு அப்படிங்கும்போது நராபனாய், இந்த நராவை போட்டு இந்த பூக்கு பதிலாக பா போடணும், பா நாய், நராபனாய். இது நரா பி மாசு. இந்த பிமாசு அப்படின்னு வரும்போது, பிமாசு அப்படின்னு இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிமாசு அப்படிங்கும்போது அதுக்கு இன்பே அப்படின்னு வரணும். இன்பே, அந்த பிமாசுவை அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இன்பே போடணும். அப்போ நரா பி மாசு, இதை இந்த ஃபுல்லாக இந்த பிமாசுங்கிறத எடுத்துடணும். நரா இன்பே, நராந்தே, நராந்தே அப்படின்னு எழுதணும். இதோட பாஸ்ட் ஃபார்ம் அந்த தேக்கு பதிலாக தா போட வேண்டியதான். நரந்தா. இப்போ வந்து இந்த தே அப்படின்னு இருந்தது தே அப்படின்னு இருக்கும். இதில் இந்த பீமாசு அப்படின்னு வரும்போது மட்டும் இன் தே அப்படின்னு போகும். இதில் வந்து அதனால அதே மாதிரி இந்த தான்னு போடாமல் தா அப்படின்னு போடணும். நராந்தா அப்படின்னு போடணும். அடுத்தது நராவு. நராவு அப்படின்னு சொன்னால் கற்பிக்கப்படுதல் அல்லது வந்து கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். கற்றல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கற்றல். நான் இப்போ தான் நிஹோங்கோ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் ஜப்பானிய மொழி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நிஹோங்கோ ஓ நராத்தே மாசு அப்படின்னு சொல்லுவோம். நராத்தே மாசு அப்படின்னு இந்த நராவை வச்சு சொல்லுவோம். கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நரா, இது ஊ அப்படின்னு முடியுது இல்லையா, அப்போ வந்து அந்த நா வரிசையில் ஆ உபயோகப்படுத்த முடியாது, வா உபயோகப்படுத்தணும். அப்போ வந்து நரா வ நாய், நராவ நாய். நரா அதுக்கப்புறம் ஈ போட்டுக்கணும். மாசுக்கு ஈ, நராய் மாசு. அப்புறம் இந்த ஐ மாசுன்னா அந்த ஈ மாசு, ஈ மாசு அப்படின்றத மட்டும் எடுத்துக்கணும். ஈ மாசு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இத்தே. நரத்தே, நரத்தே, நரத்தா. இது பாஸ்ட் ஃபார்ம். நரத்தா அதுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். அடுத்தது நேரு. நேரு அப்படின்னா தூங்குறதுன்னு அர்த்தம். டு ஸ்லீப். நேரு அப்படின்னா தூங்குறது. இப்போ இது வந்து எரு வேர்ப் தான். இந்த ரூக்கு பக்கத்தில் ஏ வந்திருக்கிறதுனால இது குரூப் 2 வேர்பு. குரூப் 2 வேர்ப்னால் ரூவை கட் பண்ணிட வேண்டியது தான். அப்போ நே நாய், நே நாய் அவ்வளோதான் நாய் ஃபார்ம். தூங்கவில்லை அப்படிங்கிறது. நே மாசு பொலைட் ஃபார்ம். இந்த மாசுவை அப்படியே எடுத்துகிட்டு நேத்தே, நேத்தா, இது தா ஃபார்ம். அடுத்தது மிகாக்கு. மிகாக்கு அப்படின்னா டு ஷைன், டு பாலிஷ் அப்படின்னு மெயினாக வந்து பல்லு விளக்குறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இந்த இதை. மிகாக்கி மாசு அப்படின்னா பல்லு விளக்குதல், அதாவது டு ப்ரஷ் த டீத், அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஷைன், பாலிஷ் எதுவாக இருந்தாலும் பல ஆக்குறது, பல்லை வந்து விளக்குறது. மிகாக்கி மாசு நம்ம இந்த N5 யூஸ் பண்ணும்போது இது டு ப்ரஷ் டீத் அப்படிங்கிற அந்த இதில் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து கூ அப்படின்னு வருதா, இப்போ காவும் கீயும் யூஸ் பண்ணணும். மிகா க நாய், க நாய். மிகா கி மாசு. அடுத்தது கிமாசுக்கு இத்தே போடணும். மிகா இத்தே, மிகா இத்தே. அடுத்தது மிகா இத்தா, இது தா ஃபார்ம். அடுத்தது மிரு. மிரு அப்படின்னு சொன்னால் பார்த்தல்.
பார்க்குறது, டு see, டு வாட்ச், டு லுக் அப்படின்ற எதுனாலும் பார்க்குறதுக்கு என்னென்ன வார்த்தை இங்கிலீஷில் இருக்கோ எல்லாத்தையும் போட்டால் எல்லாத்துக்கும் ஒன்று தான், மிரு அப்படின்னு அர்த்தம். இது ரூ, அதுக்கு முன்னாடி ஈ இருக்கிறதுனால இது குரூப் 2 வேர்ப். ஈஸியாக இதை அடிச்சுட்டு இந்த ரூவை எடுத்துட்டு நாய், மாசு, தே எல்லாமே போட்டுக்க வேண்டியது தான். மீ நாய், மினாய் அப்படின்னா நெகட்டிவ் ஃபார்ம். மீ மாசு, மாசு ஃபார்ம். இந்த மாசுவை எடுத்துகிட்டு தே போடணும், மீத்தே. இது மீத்தா, மீத்தா. அவ்வளோதான். இது வந்து இது வரைக்கும் 60 வேர்ப்ஸ் முடிஞ்சிருச்சு.